வணக்கம் மக்களே. அனைத்து விவசாயிகளுக்கும் ரூபாய் 12,000 இலவசமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது எப்படி வாங்கணும், எப்போக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை இரட்டிப்பாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதைப் போலவே 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. இதில் பொருளாதார நிபுணர்கள், தொழில்துறையினர், விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் டிசம்பர் 7 சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள், விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலன்களை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்தார். விவசாயத்துறையின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு விவசாய அமைப்புகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பாரத் கிருஷக் சமாஜ் தலைவர் அஜய் வீர் ஜாகர் விவசாயிகளின் நலன்களை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விவசாயிகள் அமைப்புகளின் மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிக பெரிய கோரிக்கையாகும். பிரதமர் கிசான் சம்மன் நிதியை ரூபாய் 6,000 ரூபாய் 12,000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் சிறு விவசாயிகள் 0 பிரீமியத்தில் பயிர் காப்பீடு பெறும் வசதியை பெற ஏற்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடனுக்காக வட்டி விகிதத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு அதை 1% குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வரி நிர்ணயம் செய்வதற்கான வரி சீர்திருத்தங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு இதன் கீழ் முதலில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அல்லது இயந்திரங்கள், உரங்கள் அல்லது விதைகள் மற்றும் மருந்துகளுக்கு GSTயிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1000 கோடி முதலீட்டு உத்தியை 8 ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிர்களான உளுந்து, சோயாபீன், கடுகு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும். இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம். ஆலோசனை முடிவில் பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தால் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை ரூபாய் 12,000 உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் இருந்து பிரதமர் கிசான் சம்மன் நிதி தொகை ரூபாய் 12,000 உயர்த்தப்பட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.